துபாயில் இருந்து சுமார் 15 கிலோ தங்கம் கடத்தி வந்த நடிகை ரன்யா ராவின் அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 2.5 கோடி ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஒரே வருடத்தில் 30 முறை துபாய்க்கு சென்று வந்த நடிகைக்கு தங்க கடத்தல் கும்பலுடன் உள்ள தொடர்பு என்ன? கர்நாடக மாநிலம் சிக்மகளூரை சேர்ந்த நடிகை ரன்யா ராவ் மொத்தம் 3 படங்களில் தான் நடித்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டு அறிமுகமாகி 2017ஆம் ஆண்டோடு தனது நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டார். சினிமாவில் நல்ல வாய்ப்புகள் இருந்தபோதே எங்கு போனார் என தெரியாத நிலையில்தான் தற்போது தங்க கடத்தல் வழக்கில் சிக்கி இருக்கிறார். இவரது வளர்ப்பு தந்தை ஏடிஜிபி ராமச்சந்திராவின் பெயரை பயன்படுத்தி பலமுறை தப்பி வந்தவர் தற்போது வசமாக சிக்கி இருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி துபாயில் இருந்து பெங்களூரு விமானத்தில் வந்த இவர் 14.8 கிலோ தங்க கட்டிகளை தனது உடலில் மறைத்து வைத்து கடத்தி வந்துள்ளார். துபாய்க்கு அடிக்கடி சென்று வந்த காரணத்தாலேயே அவர் சுங்கத்துறை அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். சந்தேகத்தின் பேரில் கட்டாயப்படுத்தி சோதனை நடத்திய போதுதான் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். அவர் தற்போது கைது செய்யப்பட்டு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து பெங்களூருவில் லாவெல்லி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது வீட்டில் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். அதில் 2.6 கோடி ரூபாய் தங்க நகைகள், 2.67 கோடி ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை சிக்கின. இது குறித்து ரன்யாவிடம் விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் தெரிய வந்துள்ளன. நடிகைக்கு அண்மையில்தான் ஆடம்பரமாக திருமணம் நடைபெற்றுள்ளது. கட்டட வடிவமைப்பாளரான இவரது கணவரை தற்போது பிரிந்து வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. தங்க கடத்தலில் ரன்யாவுக்கு நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் அவர் கமிஷன் அடிப்படையில் கடத்தல் குருவியாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. 1 கிலோ தங்கம் கடத்தினால் கமிஷனாக 5 லட்சம் ரூபாய் வரை ரன்யா பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. பெங்களூருவில் இருந்து துபாய்க்கு செல்லவும் அங்கு ஸ்டார் ஓட்டலில் தங்கவும் அவருக்கு கடத்தல் கும்பலே அறை முன்பதிவு செய்து கொடுத்துள்ளது. துபாயில் இருந்து எப்போது பெங்களூரு செல்ல வேண்டும், தங்கம் எங்கு கைமாற்றப்படும் என்பது போன்ற தகவல்கள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் அவருக்கு கூறப்படும். ஐஃபையாக உடையணிந்து செல்லும் ரன்யா ஆடைகளுக்குள்ளே தங்க கட்டிகளை டேப் போட்டு ஒட்டி அதன் மேல் தடிமனான உடைகளை அணிந்து கொண்டு கேஷுவலாக அதிகாரிகளை கடந்து செல்வதில் கில்லாடி என கூறப்படுகிறது. அவரது ஆடை அலங்காரங்களும் நடை உடை பாவனைகளும் அவருக்கு ஒரு விஐபி தோற்றத்தை கொடுக்க அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர். அப்படியே விசாரணை என்று கூட்டிச் சென்றாலும் எனது தந்தை ஒரு IPS அதிகாரி, அவரை உங்களுக்கு தெரியுமா, அவரிடம் பேசுகிறீர்களா என அடுத்தடுத்து அதிர்ச்சியை கொடுத்து சுங்க அதிகாரிகளை ஆஃப் செய்து விடுவாராம் ரன்யா. இப்படியாக துபாய்க்கும் பெங்களூருவுக்கும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 30 முறைக்கு மேல் சென்று வந்திருக்கிறார் ரன்யா. இதுவே அவர் மீது சந்தேகத்தை அதிகரிக்க இந்த முறை தப்ப விடாமல் கையும் களவுமாக பிடித்து விட்டனர் சுங்க அதிகாரிகள். ஒரு முறை தங்க கடத்தலில் சுமார் 75 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சம்பாதித்து வந்துள்ளார் ரன்யா. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ரன்யாவின் வளர்ப்பு தந்தை ஏடிஜிபி ராமச்சந்திர ராவ் இந்த செய்தியை ஊடகத்தின் மூலமாகவே தாம் அறிந்து கொண்டதாகவும் இது தனக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ரன்யா தங்களுடன் வாழவில்லை என்றும் கணவனையும் பிரிந்து வாழ்வதாகவும் குறிப்பிட்ட அவர் இந்த விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் என் கெரியரில் எந்த ஒரு கரும்புள்ளியையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ரன்யா யாருக்காக தங்கம் கடத்தினார், அவருக்கு பின்னால் உள்ள கடத்தல் கேங்கின் பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.